நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துலாம் ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இப்போ சிம்மத்தில் இருக்கிறாரு. உங்களோட லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல, உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி சனியோட பார்வையும் செவ்வாயோட பார்வையும் வாங்கியிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதாவது மன கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் அது சரியாகக்கூடிய தன்மைகளும் இருக்கும். மீதி உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பலிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாங்க, குருவும் பார்க்குறாங்க, சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அதனால தன வரவு கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி இந்த காலகட்டத்திலேருந்து யாருக்கும் வாக்கு கொடுக்கறது அதாவது வாக்குஸ்தானம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் எதுவும் வாக்கு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டால் சரி வராது. அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா சனி செவ்வாய் பார்க்குறாங்க, 2 அசுபர் பார்க்குறதுனால பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி குரு பகவானும் பார்க்குறதுனால அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால 3ஆம் இடம் இளைய சகோதரன், தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம் சொல்லுவாங்க. அதனால் இளைய சகோதரனால் உங்களுக்கு ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அது பலிக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி உங்களை 4ஆம் பாவத்தை குரு தனது 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால 4ஆம் தாய் வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாயினால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கல்விகள் மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நீங்கள் வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களோட 5ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம போகிறதெல்லாம் அனுசரித்து கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் சனி செவ்வாய் பார்வையை வாங்காமல் குரு வீட்டில் இருக்கிறதுனால குரு மாதிரி தான் செயல்படுவார். உங்களோட 6ஆம் பாவம் கடன், நோய், எதிரி ஸ்தானம். ஏன்னா அது உங்களுக்கு கடன்கள் இருந்ததுன்னா அது சுப கடனாக இருக்கும். ஏதாவது வீடு கட்டணும், அந்த மாதிரி, அதாவது வாகனம் வாங்கணும், இல்லை குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி சுப கடன்களை தான் அது கொடுக்கும். அசுப கடன் இந்த ராகு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் போன மாதம் வரைக்கும் இருந்து வந்த வேலைகளில் பிரச்சனைகள்லாம் இந்த மாதங்கள் சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் பாவத்தில் செவ்வாய், குரு 2 பேரும் குருமங்கள யோகத்தில் இருக்கிறாங்க. இது திடீர் பணவரவு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவம் இயல்பாக இருக்கிறதுனால உங்களோட தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு தந்தையோட சொத்து ஏதாவது வம்பு வழக்கில் இருக்குது, கோர்ட்டு கேஸில் இருக்குது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். உங்களோட 10ஆம் பாவம் இயல்பாக இருக்கிறதுனால தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில்கள் அமோகமாக நல்லாவே போகும். அதே மாதிரி உங்களோட 11ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், அதாவது 2 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் எதுவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாபங்கள் இப்போ 100 ரூபா கிடைச்சிட்டு இருக்கிற இடத்துல 150 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் கேது பகவான் குருவோட பார்வையை வாங்கியிருக்கிறாரு. அதனால 12ஆம் இட சுப பலன்கள் தான் நடக்கும். 12ஆம் இடம் சுப பலன்கள்லாம் வெளிநாட்டு பயணங்கள் போகணும். அதாவது
வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் போய் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம்.